بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما وأنت أحكم الحاكمين. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, கல்வி தேடும் மாணவ செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் வாரம் விட்டு வாரம் வரும் வாழ்வியல் வசந்தம் போல மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்று தெளிந்து ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அகீதாவுடைய பாடம் தலைப்பிலே 2வது வகுப்பிலே நாம் இருக்கிறோம். போன வகுப்பில் அகீதா என்கிற பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை குறித்தும் குறிப்பாக நூலாசிரியர் அஷேக் அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்களை குறித்தும் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். ஷேக் அவர்களுடைய இந்த நூலை பொறுத்தவரை சற்றேறக்குறைய ஒரு 260 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். அதனால் நாம் அந்த நூலை முழுமையாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒவ்வொரு வகுப்பிலும் சுமார் 20 பக்கங்கள் குறைந்தபட்சம் 20 பக்கங்களுடைய ஒரு ஹுலாசா, ஒரு முக்தசர், 20 பக்கங்களுடைய ஒரு சுருக்கமான கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அப்படித்தான் திட்டமிட்டிருக்கிறோம் பாடத்திட்டத்தை இன்ஷா அல்லாஹ். இந்த முதலாவது பகுதியில உசூலு தௌஹீத் வ மின்ஹாஜுர் ரசூல் ஃபில் இஸ்லாஹி வ தம்ஹீத், அதாவது தௌஹீதினுடைய அடிப்படைகளும் மற்றும் சீர்திருத்தப்படியில் நபிமார்களுடைய வழிமுறை. தௌஹீதினுடைய அடிப்படைகளும் சீர்திருத்த பாதையில் நபிமார்களுடைய வழிமுறை, இது ரொம்ப முக்கியமானது. காரணம், இந்த விஷயத்தில் தான் அஹ்லு சுன்னாவில் பயணிக்கிற கொள்கை பற்றாளர்களுக்கும் அல்லது வடிகட்ட சிந்தனையில் பயணிக்கிற சமரச சிந்தனை கொண்டவர்களுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம் இதுதான். நம்ம தௌஹீதையும் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளையும், குறிப்பாக நபிமார்கள் செய்த பணி இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மைப்படுத்திய பணி இது, சஹாபாக்களுடைய பணி இப்படித்தான் இருந்தது, மக்களை சீர்படுத்துவதற்காக வந்த அனைத்து புரட்சியாளர்களும் அனைத்து சீர்திருத்தவாதிகளும் முக்கியத்துவப்படுத்தியதும் பிரதானப்படுத்தியதும் பிரமாதப்படுத்தியதும் முதன்மைப்படுத்தியதும் இந்த பணிதான் என்று சொல்லும் போதெல்லாம், இல்லை, முதல்ல நம்ம மக்கள்கிட்ட ஒழுக்கத்தை கொண்டு வரணும், மக்கள்கிட்ட நம்ம அவங்களுடைய கேரக்டரை கரெக்ட் பண்ணணும், அல்லது அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், முதல்ல புரட்சி செய்யணும், அல்லது முதல்ல நம்ம ஒற்றுமையா இருக்கணும் என்கிற கோஷங்களையே முற்படுத்துவதை பார்க்கலாம். தௌஹீத் என்கிற இந்த விஷயத்தை முற்படுத்தக்கூடியவர்களும் முதன்மைப்படுத்தக்கூடியவர்களும் அஹ்லு சுன்னா என்கிற அந்த தூய்மையான கொள்கையில் பயணிப்பவர்கள் மாத்திரம்தான். அது ஏன் அவர்களை தூய்மையான என்கிற வார்த்தையை சொல்லி அவர்களை ஏன் தூய்மைப்படுத்துகிறோம்? அவர்களெல்லாம் தூய சக்தி, மற்றவங்கெல்லாம் தீய சக்தியா? அது எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறோம்? சொர்க்கத்தை நோக்கி செல்வது தூய சக்தி தானே. சொர்க்கத்தை நோக்கி தான் நம்ம செல்லணும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, இப்படித்தான் நபிமார்கள் போயிருக்கிறாங்க. அவங்க சமுதாயத்திலையும் குற்றச்செயல்கள் இருக்கத்தான் செய்திருக்கின்றன, சமூக சீர்கேடுகள் இருக்கத்தான் செய்திருக்கின்றன. அந்த சமூக சீர்கேடை அவர்கள் கண்டிக்கத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் எதை முற்படுத்தினார்கள், எதை முதன்மைப்படுத்தினார்கள்? தௌஹீதை முதன்மைப்படுத்தினார்கள். அப்ப அதான் நம்ம சொல்லணும், அதுதான் நம்ம சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்றால் எல்லா விஷயத்திலும் அவர்களை பின்பற்ற வேண்டும், குறிப்பாக கொள்கை சார்ந்த விஷயத்தை பின்பற்ற வேண்டும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அல்லது அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து மரணித்த முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன், இமாம் பின் பாஸ், இவர்களை போன்றவருடைய நூல்களை எல்லாம் படிக்கும் போதுதான் இது போன்ற அடிப்படைகளுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சும்மா சிந்தனைவாதிகள் அல்லது தத்துவ ஞானிகள், பிலாசபிஸ்ட் என்று நாம் சொல்லுகின்ற அந்த மாதிரியான அவர்கள், அதாவது இஸ்லாமியர்களாக அவர்கள் இருப்பார்கள், முஸ்லிம்களாக இருப்பார்கள், குறிப்பாக கல்வி சந்தையில் அவர்கள் பிரபல்யத்துவத்தையும் பெற்றிருப்பார்கள், பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்திருப்பார்கள், ஆய்வு நூல்களை சமர்ப்பித்திருப்பார்கள், பல நூல்களை எழுதியிருப்பார்கள். அவர்கள் சமுதாயத்திலே ஒரு செயற்பாட்டாளர்கள், ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு பேரை பெற்றவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு சரியான தூய்மையான கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக இருக்காது. கல்வியை போதிக்கக்கூடிய பாடத்திட்டம் என்றால் என்ன?
அது முழுமையாக உங்களுக்கு அறிவை பாய்ச்சுகிற, அறிவை பீச்சுகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்ப அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்ல வழியையும் நல்ல கல்வியையும் தூய்மையான கொள்கையையும் போதிக்கக்கூடிய அந்த புத்தகங்களாக நம்ம என்ன செய்யறோம், எடுத்து நடத்துறோம். அந்த அடிப்படையில் முதலாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அகீதாவினுடைய தத்துவமும் அதனுடைய பொதுவான முன்னறிவிப்புகள் அல்லது முற்படுத்த வேண்டிய விஷயம், அகீதாவை எதை முற்படுத்தணும், எதை முன்னிலைப்படுத்தணும், அந்த அகீதா சொல்ல வரக்கூடிய முக்கியமான தத்துவம் என்ன, இதை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே நூலாசிரியர் சில விஷயங்களை நமக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார், அகீதாவினுடைய கல்விதான் நாம் படிக்க வேண்டிய விஷயங்களின் மையப்புள்ளி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அகீதா என்கிற இந்த அடிப்படை தான் என்ன செய்து நாம் கல்வி கற்க வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களின் மையப்புள்ளியாக இருக்கிறது. ஏன், இந்த அகீதாவினுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். உதாரணமாக வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை. என்னை வணங்குவதற்காகவே என்று என்ன, லியுவஹிதூன், என்னை அவர்கள் தௌஹீதின் அடிப்படையில் என்னை மாத்திரமே வணங்கி என் அல்லாத எல்லா வணக்கங்களிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு தூய்மையான முறையில் என்னை அவர்கள் வணங்குவதற்காகத்தான் அவர்களை நான் படைத்திருக்கிறேன். அப்ப அந்த படைப்பினுடைய நோக்கமே அல்லாஹ்வை இணை வைப்பில்லாமல் வணங்க வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த புள்ளியில் அல்லது இந்த வசனம் சொல்ல வரக்கூடிய மைய கருத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், நாம் கற்கக்கூடிய கல்வியிலேயே முதன்மையானது இந்த அகீதா தான். இரண்டாவது விஷயம் என்ன, யாருடைய அகீதா தூய்மையாக இருக்கிறதோ, அதாவது ஷிர்கில் இருந்து விடுபட்டவராக தூய தௌஹீதை உள்ளத்தில் ஏந்தியவராக இருக்கிறாரோ அவரது அமல்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். இதற்கு இமாம் ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஷர்துன் லிகபூலில் அமல் அல்லது லிகபூலில் அமல், அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான தலையாய நிபந்தனை. அதாவது ஷேக் அவர்கள் சொல்கிறார், அன்னல் அகீதா ஹியல் அஸாஸ் அல்லதி தன்பனி அலைஹி ஸிஹத்துல் அமால். நம்முடைய அமல்கள் செய்து விடுகிறோம், தொழுது விடுகிறோம் அல்லது நோன்பு வைத்து விடுகிறோம் அல்லது இபாதத்துகளுடைய வணக்க வழிபாடுகளுடைய வழிகளாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் செய்துட்டோம் வைங்களேன், அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது? ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தொடர்ச்சியாக 30 ஆண்டு காலமாக நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறார். அது சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் அதை பரப்புவதற்கும் அல்லது ஆஹா பரவாயில்லை நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று நாம் ஒரு புலங்காங்கிதம் அடைவதற்கும் தான் அது பொருத்தமாக இருக்குமே தவிர அல்லாஹ் இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? தௌஹீத் இருக்கணும். அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எவரையும் அல்லது எவருக்கும் நான் ஒரு காலம் என்னுடைய வணக்க வழிபாட்டை செய்ய மாட்டேன் என்கிற அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அடுத்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நபித்துவத்தின் தலையாய பாடத்திட்டம் தௌஹீதினுடைய போதனை தான். அது என்ன தலையாய பாடத்திட்டம்? உதாரணமா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறாங்க. எத்தனை பாடங்களை படிக்கிறாங்க? என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? எக்ஸாக்ட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. இத்தனை சப்ஜெக்டை என் பையன் படிக்கிறான் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? 5 50 எத்தனை நம்பர் சொல்லுங்கத்தா? அப்படியா? இன்னைக்கு போய் அவன் டைம் டேபிள் எடுத்து பாருங்க. 5 நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தவறான பக்கத்துல இருக்கிறீங்க. ஒரு காலத்துல இருந்தது 5 அப்படிதானே? இன்றைக்கு எப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள்? மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு முதல்ல 5 கோர் சப்ஜெக்ட் 5 கொண்டு வராங்க. அதுக்கடுத்து அடிஷனல் சப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அது இது ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ், அது மாதிரி அது எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 20-25 பாடத்தை படிக்கிறோம். அதனாலதான் இப்ப யாரும் மார்க்கே கொடுக்கறது இல்லை. A+A B போட்டு போயிடுறாங்க. ஏன்? ஒவ்வொன்றுக்கும் நம்ம மார்க் போட்டா பயந்துரும். என்னடா ஒரு காலத்துல நம்ம 12th முடிச்சுட்டு வரும்போதே 600 மார்க் தான் எழுதுறோம். நம்ம 12th படிக்கும் போது தான் இருந்துச்சு மார்க் 1500. பெரிய ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கேன் போல. நானெல்லாம் படிக்கும் போது 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் தான். சரியா? நம்ம தான் செமஸ்டர்லயும் ஸ்டேட் போர்ட்லயும் அப்படி படிச்சுட்டு வரும்போது அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மயக்கமே வருது. இவ்வளவும் படிக்கிறான் அவன். ஒவ்வொரு நாள் பாருங்க, இப்ப ஷேக் நேரம் மஷலா இன்னமலாமாலு பின்னியாத்திர ஹதீஸ்களை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ டக்குன்னு இருந்து அப்படியே வெளியே வந்தாலும் அக்கீதான் வந்தோடனே உங்க மைண்ட் செட் பூரா அக்கீதா போயிருது. அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி ஷேக் அவர்கள் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் அப்படின்னு ரொம்ப அது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட்ல ஷேக் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க சிந்தனை பூரா அங்க போயிடும். அதுக்கு அடுத்து துஆ அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்போது அப்படியே இங்க திரும்பும். ஆனா இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கமயமாக்கப்பட்ட
ஒன்றுக்கும் ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள். ஆனா உங்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் போய் பாருங்க, முதல்ல மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பான், கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத செகண்ட் பீரியட் ஹிந்தி அப்படின்னு நடத்துவான். அதுக்கு அவன் மைண்டை கொண்டு வரணும். ஹிந்தியில் அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து கம்பல்சரி அரபிக் அப்படின்னு, அரபிக்கு நல்ல பாடம் தான் நடப்பி. அரபிக்னா என்னென்ன தெரியாம எத்தனையோ மதத்தை சார்ந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் செட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டை துவங்கும் போதும் அவனுடைய சிந்தனையை அவன் அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அந்த சூழ்நிலைக்குள்ள அவன் உட்புகுந்து, ஒவ்வொரு சப்ஜெக்டை டீச் பண்ணக்கூடிய டீச்சருக்கு அதுதான் மெயின் சப்ஜெக்ட், அப்படிதானே? அது பள்ளிக்கூடத்தில் அவர்கள் டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணும்போது அதை ஆக்சிலரி சப்ஜெக்டாக வைத்திருந்தாலும் சரி, அல்லது அடிஷனல் சப்ஜெக்டாக வைத்திருந்தாலும் சரி, அவர் போர்டுக்கு முன்னாடி நின்றுட்டாங்க, அவருக்கு அதுதான் என்னது மெயின் சப்ஜெக்ட். இப்படி பாடத்திட்டங்கள் நம்ம படிக்கும் போதே இதில் இவ்வளவு இருக்கிறது, இதுல பிரைமரி எது, அதுக்கு அடுத்த நிலையில உள்ளது எது, அதுக்கு அடுத்த நிலையில உள்ளது எது என்று பிரிப்பதை போலத்தான் மார்க்கத்தினுடைய கல்வியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முதல் 13 ஆண்டு காலமும் எதைத்தான் போதிச்சாங்க? எதை போதிச்சாங்க? தௌஹீத், அப்படிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அதில் 13 ஆண்டு காலத்தை நீங்கள் தனியாக துண்டாக வெளியே எடுத்தால் சற்றேறக்குறைய 60-70% வெளியே வந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 65% வெளியே வந்திருக்கு. அப்ப 65% முழுக்க வேற எந்த சப்ஜெக்டையுமே ஆட் பண்ணாம மக்கா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அல்லாஹ்வை வணங்குவதை மாத்திரம் தான். அதுக்கு எதெல்லாம் துணை செய்யுமோ, அந்த ஈமானை உள்ளத்திலே உறுதிப்படுத்துவதற்கு எதெல்லாம் துணை சாதனங்களும், மறுமையா ரைட், மறுமை பற்றிய விஷயங்கள், அதற்கு முன்சென்ற நபிமார்களுடைய வரலாறா ரைட், நபிமார்களுடைய வரலாறு, மக்களுடைய சிந்தனையில தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் வருமா ரைட், அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில். இப்படி முழுக்க 13 ஆண்டு காலம் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் மக்களுக்கு பெரிதாக போதிக்காமல் தௌஹீதை மாத்திரமே போதித்தார்கள் என்றால் அதை எப்படி நீங்க 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணா ஆக்க முடியும்? ஏனென்றால் தௌஹீது தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், தௌஹீது தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் இந்த வஹாபிகளுக்கு ஒரு வேலையே இல்லை, இவர்களுக்கு இந்த வேலையே இல்லை, சவுதி சம்பளம், சவுதி சல்லி, இதையே எழுதி இதையே பேசி கொஞ்ச நெஞ்சம் நல்ல சிந்தனை கொண்டவர்கள், கல்வி கற்க வேண்டும், தூய்மையான கொள்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வருபவர்களுடைய வாசல் கரையும் அவர்களுடைய அறிவுகட்டத்தனத்தால் மூடிவிடுகிறார்கள். ஆனா நூலாசிரியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மன்ஹஜு ததர்ருஜின் நபவி, நபித்துவத்தின் பாடத்திட்டத்தில் இதுதான் முதன்மையானது. ஏன் 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தங்கி பிரச்சாரம் செய்து இந்த அகீதாவை தான் மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்தார்கள். இந்த அகீதா என்கிற கொள்கையினுடைய சார்பு விஷயங்களாக, சார்பு விளக்கங்களாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளைத்தான் அந்த மக்களுக்கு ஆழமாக போதித்தார்கள். அடுத்து ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? நக்துல் மனாஹிஜி தஅவியா அல் முஆஸரா, நவீன சமரச கொள்கைகள் சார்ந்த அடிப்படைகளை விமர்சிப்பது. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். பொதுவெளியில், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு தவறை செய்கிறார் என்றால் அவரிடத்துல போய் தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சிடலாம்? உபதேசம் பண்ணிடுறோம். ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக, ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக, ஒரு சமுதாயத்தின் தலைவராக, அல்லது சமூக மக்களுக்கு சீர்திருத்தம் செய்ய போகிறோம், இந்த சமூக மக்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக போகிறோம் என்று யாரெல்லாம் தங்களை ரெப்ரசன்டேட்டிவ் படுத்திக் கொள்கிறார்களோ, தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் பொதுவெளியில் ஒரு நூலை வைத்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை வைத்தாலும் சரி, அல்லது அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தாலும் சரி, அந்த கருத்தை அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்த அமைப்பாளர்கள் விமர்சிக்கத்தான் செய்ய வேண்டும், விமர்சிக்கத்தான் செய்வார்கள். உதாரணமாக தேர்தல் நேரத்து அந்த சேட்டைகள் எல்லாம் நமக்கு தெரியுது. இப்ப அதை விமர்சிக்க கூடாது. பிற மத மக்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் போறார், சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஓட்டுகளை பெற போகும்போது பகிரங்கமாக அந்த மதத்தின் அடையாளத்தை தான் ஏற்றுக்கொண்டு, பகிரங்கமாக அந்த மதத்தினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்களாக, பூஜைகள், புனஸ்காரங்களாக என்னவெல்லாம் இருக்குமோ அதை ஒரு மீது வைத்து அவர் பொது வழியில் காட்சி தரும் போது, காட்சி தரக்கூடிய விதத்தில் ஒரு புகைப்படங்கள் வரும்போது அஹ்லுஸ் சுன்னாவின் அழைப்பாளர்கள் அதை விமர்சிக்கணுமா விமர்சிக்க கூடாது? சொல்லுங்க, அது விமர்சிக்கணும். விமர்சித்தா தான் அந்த கொள்கையினுடைய தெளிவு மக்களுக்கு போய் சேரும். நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதெல்லாமே ஒரு அசம்ப்ஷன். அது என்ன நீங்க சமுதாயத்திலே செய்ய போகிறீர்கள் அதெல்லாமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு கற்பனையாக இருக்கலாம், அதிலே கொஞ்சம் உண்மையாக கூட இருந்து விட்டு போகலாம். ஆனால் அதற்காக தௌஹீதின் அடிப்படையை, இஸ்லாமிய மார்க்கத்தின் சங்கநாதத்தை, இஸ்லாமிய அடிப்படையின் சங்கொலியை, அதனுடைய சங்கை பிடித்து நெறித்து அதை தூக்கி கடாசி விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஜெயிச்சு இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய போறீங்களா, நல்லது செய்ய முடியுமா? அப்ப இதெல்லாம் ஏன் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அழைப்பாளர்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக அல்ல. நாளைக்கு அதை மக்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நார்மலைஸ் ஆக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயம் மக்களுக்கு மத்தியில் நார்மலைஸ் ஆயிடுச்சு.
நீங்க ரொம்ப, அதாவது எதெல்லாம் ஒரு காலத்திலே மோசமாக பார்க்கப்பட்டதோ, விபரீதமாக பார்க்கப்பட்டதோ, தொட்டால் கெட்டு விடுவோம் என்கிற அளவிற்கு ஒரு அபாயத்தோடு பார்க்கப்பட்டதோ, அவைகளெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்பதற்காக இன்றைக்கு நடக்கக்கூடிய அக்கப்போர்களை பார்த்தால் இந்த 50-60 ஆண்டு கால தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்னத்தை இவர்கள் செய்தார்கள் என்றுதான் யோசிப்பதாக இருக்கிறது. படிக்க வைத்தோம் என்கிறார்கள். யாரைத்தான் படிக்க வைத்தார்கள் என்றே தெரியவில்லை. ஐடில நாங்க அங்க போயிட்டோம், இதுல அங்க போயிட்டோம், சமூக நீதியில எங்க வந்துட்டோம், பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது எங்க ஜிடிபி அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று இவர்கள் எல்லாம் சொல்வது யாரோ எவருக்கோ செய்திருக்கிறார்கள் போல என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு. இதை பற்றி ஏன் தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இது போன்ற காரியங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் செய்கிறார்களே. பொதுவெளியிலே வந்து புர்காவை போட்டுக்கொண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தொழுவ கூட நான் செய்யல, எங்க பார்க்க வந்துட்டேன், பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, இதை சிரிப்போடு மகிழ்ச்சியோடு பொது வெளியிலே பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் சினிமா சார்ந்த விஷயங்கள், சினிமா நடிகரை ஏற்றுக்கொள்வது, சினிமா நடிகரை அங்கீகரிப்பது, சினிமா நடிகரை தலைவனாக எடுத்துக்கொள்வது எல்லாம் இன்றைக்கு சாதாரணப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்களாக மாறிவிட்டது. இதே போல ஷிர்க்கும் இன்றைக்கு சாதாரணமாக ஆகிவிடக்கூடாது. அது சாதாரணமாயிடுச்சு, அதுவே தப்பு தான். ஆனா அதை விட பெரிய தப்பு எதுதான் ஷிர்கை சமுதாய மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, இணை வைப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது என்பதுதான் விபரீதங்களிலேயே பெரிய விபரீதம். அதனாலதான் நூலாசிரியர் அந்த நக்துல் மனாஹிஜி தஅவியா அல் முஆஸரா, நவீன காலத்தில் இஸ்லாமிய அடிப்படைகளை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில் என்னென்ன கருத்தாளங்கள் எல்லாம் இருக்கிறதோ, கருத்துருவாக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் ஷேக் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். குறிப்பாக நஜ்மா வலா நஃப்ரத், நாம் ஒன்றாக இருப்போம், நாம் பிரிந்து விட வேண்டாம், வேற்றுமையில் ஒற்றுமை என்பன போன்ற வார்த்தைகளை மையப்படுத்தி, வார்த்தைகளை வீரியப்படுத்தி, நமக்கு இடையில என்ன இருக்கக்கூடாது, யார் எந்த கொள்கை வேண்டுமானாலும் ஏத்துக்கலாம், யார் எந்த கொள்கையின் அடிப்படையில் வேண்டுமானாலும் வாழலாம், நமக்கு இடையில எந்த பிரிவும் கிடையாது, நம்ம எல்லாம் களிமா சொன்ன முஸ்லிம்கள், நம்ம ஊர்ல எப்படி களிமா சொன்ன முஸ்லிம்கள் என்கிற வார்த்தையை பிரதானமாக பயன்படுத்துகிறார்களோ அது போன்ற சிந்தனை உலகம் முழுவதும் இருக்குது. களிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அந்த களிமாவுடைய அர்த்தமே தெரியாமல், களிமாவுடைய தத்துவமே புரியாமல், உள்ளத்திற்குள் இணை வைப்பை வைத்துக் கொண்டு, இணை வைப்பு ரீதியான காரியங்களை செய்து கொண்டு, அல்லது மார்க்கத்தின் அடிப்படைகள் சிலவற்றை மறுத்து கொண்டு, குறிப்பாக ஒருவர் ஹதீஸை மறுக்கிறார், ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார், நான் களிமா சொல்லுகிறேன் என்கிறார், அவரை முஸ்லிம் என்கிற வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட முடியுமா? ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், ஆனால் மறுமை குறித்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, மரணித்ததற்கு பிறகு கபரிலே கபரில் வந்து வேதனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் சுத்த ஹம்பக், அதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராதது, அதுவெல்லாம் லாஜிக்கு எதிரானது என்று ஒருவர் சொல்கிறார். என்ன செய்வீங்க இப்போ? அப்போ சமுதாயத்தில் நாம் தூய்மைப்படுத்துகிறோம், சமுதாயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனைக்குள் நாம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துதான் ஆக வேண்டும், விமர்சிக்க வேண்டிய விஷயங்களை விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப அதையும் நூலாசிரியர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆரம்ப பக்கங்களில் அடிப்படையாக சொல்கிறார். அடுத்து பாருங்க, மக்களுடைய அகீதாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்க யாரும் மூக்கை நடக்கக்கூடாது, அதுல யார் நீங்க வந்து தலையிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய வாதத்தை ஷேக் அவர்கள் கடுமையாக என்ன செய்யறாங்க, இந்த ஆரம்ப பக்கங்கள்ல விமர்சிக்கிறாங்க. அப்பயே இவைகளை எல்லாம் சீரானால் தான் அந்த அகீதாவினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கறத என்ன செய்ய முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அகீதாவின் தத்துவம், அதனுடைய பொதுவான முற்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலில் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலேயே அகீதா என்பதுதான் நாம் கற்க வேண்டிய முக்கியமான மையப்புள்ளி. இரண்டாவது, அகீதா தூய்மையானால் தான் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். மூன்றாவது, நபித்துவத்தின் பாடத்திட்டத்தின் தலையான அந்த விஷயமே தௌஹீதை போதிப்பதுதான். நான்காவது, இந்த தௌஹீதை சாதாரணமாக்கக்கூடிய அல்லது தௌஹீதை ஒரு 10ஓடு 11 அத்தோடு இது 1 என்று அதனுடைய வெயிட்டேஜ் என்கிற கன பரிமாணத்தை குறைக்கக்கூடிய அல்லது குலைக்கக்கூடிய விதத்திலே யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு பாங்கை அஹ்லுஸ் சுன்னாவினர் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க முடியும் என்கிற அந்த உபதேசம். அதே போன்று மக்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல, புரிந்துணர்வு சார்ந்த விஷயங்கள்ல யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லுவதெல்லாம் வழிகேட்டின் பால் இட்டு செல்லும் என்கிற அந்த அடிப்படைகளை ஷேக் அவர்கள் ஆரம்பமாக சொல்கிறார்கள். அடுத்து என்னது, ஆசாரு தௌஹீத் வ ஷிர்க், தௌஹீத் மற்றும் ஷிர்க்கினுடைய அடிச்சுவடுகள், அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அதனால் உண்டாகக்கூடிய தத்துவங்கள், தாக்கங்கள். ஒருவர் தௌஹீதை ஏற்றிருக்கிறார், தௌஹீதை கொள்கையாக கொண்டிருக்கிறார், தௌஹீது தான் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற நம்பிக்கையில் இருக்கிறார். இன்னும் ஒருவரோ தௌஹீதை பெரிதாக அவர் அலட்டிக் கொள்வதில்லை, தௌஹீத் என்கிற அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய பெரிய கனப்பரிமாணத்தை எல்லாம் கொடுப்பதில்லை, இணை வைப்பு என்பதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை என்கிற ஒரு சிந்தனையிலே இருக்கிறார். இந்த இருவரும் பொதுவெளியில் வரும்போது
அல்லது மக்களை சீர்படுத்தக்கூடிய சீர்திருத்த பாதையில் இறங்க வருகிறோம் என்று வரும்போது அதனால் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன? முதலாவது ஷேக் அவர்கள் சொல்லும் போது, யார் ஒருவர் தௌஹீதை முதன்மைப்படுத்துவாரோ அல்லது தௌஹீதை தூய்மைப்படுத்திக் கொள்வாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அல் அம்னு தாம், அவர் ஒரு பூரணமான பாதுகாப்பை பெற்றவராக இருக்கிறார். பூரணமான பாதுகாப்பை பெற்றவராக இருக்கிறார். பூரணமான பாதுகாப்புனா என்ன? அவருடைய விஷயம் அவரிடத்திலே சரியாக இருக்கிறது. நாளைக்கு அவர் வறுமையிலே போய் நிற்கும் போது அவர் அல்லாஹ்விடத்திலே தப்பித்து விடுகிறார். ஏன்? யா அல்லாஹ், நீ எதை கடமையாக்கினாயோ, நீ எதை அடிப்படை என்று சொன்னாயோ, நீ எதை முதன்மைப்படுத்தினாயோ அதையே நான் முதன்மையானதாக ஏற்றுக்கொண்டேன் என்கிற அடிப்படையில் அவருடைய ஜோனிலே இருக்கிறார், பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியிலே இருக்கிறார். இன்னும் நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுடைய பர்ஸை டக்குன்னு நீங்க ஒரு நாள் எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது அதில் என்னென்ன கார்டுகள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. கார்டு என்னென்ன கார்டுலாம் இருக்கும். அதுல இக்காமா கார்டு இருக்கும். ஒரு காலத்துல நம்ம வந்து இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருந்தோம். இப்போ அதெல்லாமே இக்காமாக்குள்ளேயே இன்பில்ட் ஆயிடுச்சு. பேங்க் சம்பந்தப்பட்ட கார்டு இருக்கும், அல்லது உங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட ஐடி கார்டு இருக்கும், அல்லது வேற எங்காவது நீங்க உள்ள போறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஏதாவது கேட் பாஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கார்டு ஏதாவது இருக்கும். ஊர்ல நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு அதுக்குரிய கார்டு இருக்கும், அல்லது சில விசிட்டிங் கார்டு உள்ள வச்சிருப்பீங்க. இப்படி ஏகப்பட்ட கார்டுகள் இருந்தா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, காருக்கு உண்டான இஸ்திமாரா இருக்குது, அப்படிதானே? இது எல்லாம் எந்த ஒரு கார்டை வச்சு ஆக்டிவேட் ஆகுது? இகாமாங்கிற ஒண்ண வச்சுதான். அப்படிதான். இகாமா மையத் ஆயிடுச்சுன்னா, இகாமா வந்து வேலிடிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மற்ற எதுக்காவது உயிர் இருக்கா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உறுப்புகள் இயங்குதுன்னா எது இயங்குறதுனால இயங்குது? எது எது? மூளையா? அவ்வளவு மூலக்காரங்களா உட்கார்ந்து இருக்கீங்களா? உயிர் என்கிற ஒன்று இருக்க போய்தான் அவைகள் எல்லாம் இயங்குகிறது. இத்தனைக்கும் பாருங்க, உயிர் திடப்பொருளா திரவ பொருளா யாராவது சொல்லிட முடியுமா? உயிரின் எடை என்னன்னு யாராவது சொல்லிட முடியுமா? எஸ் அலூடக்காடி ரூஹி குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி. எவ்வளவோ விஞ்ஞானங்கள் முன்னேறிடுச்சு, அறிவியல் முன்னேறிடுச்சு, எவ்வளவோ அதிகாரங்களை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சிம்பிளான ஒரு லாஜிக்கல் கொஸ்டினிங். நபியே உங்களிடத்திலே உயிர் பற்றி கேட்கிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி. உயிர் என்பது முழுக்க முழுக்க என் இறைவனின் கட்டளைக்குட்பட்டது. அப்ப அது முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டுமே அறிந்தது. உயிரே அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போது அப்ப உட்காந்துட்டு சீப்படுத்தி எவனா தலை வருவானா? நான் சாகும் போது ரொம்ப நல்லா சாகணும் அப்படின்னா வந்து உயிர் அப்படி உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கங்களும் அவயங்களும் ஏனைய புலன்களும் எல்லாம் இயங்குவதற்கு உயிர் எப்படி மைய புள்ளியோ அதுபோல சகோதரர்களே, தௌஹீத் என்பது உங்கள் உயிருக்கு ஒப்பானது, உயிரை விட மேன்மையானது. எப்படி உயிர் என்பது ஊசலாடி விட்டால் உடலிலே இருக்கிற உறுப்புகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லையோ அதுபோல்தான் தௌஹீத் என்பது ஆட்டம் கண்டு விட்டால் நீங்கள் மார்க்கத்தின் எந்த அங்கங்களை உங்களோடு வைத்துக் கொண்டாலும் அதில் என்ன கிடையாது, எந்த விதமான பயன்பாடும் கிடையாது. அப்ப அதனாலதான் அல் அம்னு தாம், ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பை அவர் பெறுகிறார். இரண்டாவது என்ன? மக்ஃபிரத்து ذுனூபில் குப்ரா, பெரும்பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் பெறுகிறார். அப்படியே அந்த பாவங்களுக்குள்ளான அவர் தண்டனையை பெற்றாலும் அந்த தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு அவர் எங்க போயிட முடியும்? சொர்க்கத்திற்கு போய்விட முடியும். அப்ப ஆக சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் போது இந்த தௌஹீத் என்பதை மாத்திரம் ஒருவர் சரியாக வைத்து விட்டாலே போதும், அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார். இந்த தௌஹீதுக்காரங்களுக்கு இதே தான் வேலை. எப்ப பாரு தௌஹீது தௌஹீது, மற்றதை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படி என்னப்பா நீங்க எல்லாம் பேசி இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? யாரெல்லாம் அல்லாஹ் காப்பாற்ற நம்முடைய தமிழ்நாட்டிலே அல்லது தமிழ் பேசுகிற இலங்கை உட்பட சொல்லுகிறேன், இந்த தௌஹீத் என்கிற இந்த பிரச்சாரத்திற்கு, இந்த தௌஹீத் என்கிற கொள்கையின் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மையான பாதிப்புகள் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே ரீதியில் தொடர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் கொள்கை ரீதியாகவாது இன்றைக்கு மக்களை வார்த்தெடுத்திருக்கலாம், மீட்டெடுத்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் போய் எங்க இருக்கிறோன்னே தெரியாம ஒவ்வொருத்தரும் நம்ம உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் ஒரு கற்பனை பிம்பங்கள் தான் சகோதரர்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. பிம்பங்களுக்கு பின்னால் இன்றைக்கு மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தௌஹீதை சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னா மற்ற வேலையே தேவையில்லையா? மனைவி மக்கள் வேலை வெட்டி சம்பாத்தியம் எல்லாம் இருக்கணும். ஆனா எல்லாமே எதுக்கு அப்புறம் தான்? தௌஹீத் என்கிற விஷயத்திற்கு அப்புறம் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்து என்ன? தஹ்ரீமுன் நார், நரகம் அவருக்கு தடை செய்யப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் ஆசாருல் அகீதத்தில் ஃபாசிதா, ஒருவர் தீமையான தவறான வழிகேடான கொள்கையை கொண்டிருக்கிறார் என்றால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஏற்கனவே நாம் பார்த்த விஷயங்களுக்கு அப்படியே தலைகீழான அல்லது நேரெதிரான விஷயங்கள்.
எப்படி ஒருவருடைய கொள்கை, ஒருவருடைய அகீதா தூய்மையாக இருந்து விட்டால் அவர் சொர்க்கம் போவதற்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறதோ, அதுபோல தவறான வழிகேடான கொள்கை ஒருவரிடத்தில் இருக்கிறது, இணை வைப்பு சார்ந்த கொள்கை ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவர் நிரந்தரமான நரகத்திற்கு போய்விடுவார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சொர்க்கம் அவருக்கு தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகிறது. அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் அதாவது என்ன சொல்றது, டிஸ்குவாலிஃபைடு. அவரிடத்தில் என்னெல்லாம் நன்மைகளாக இருக்கிறதோ அந்த நன்மைகள் எல்லாமே என்ன ஆயிடுதா, மதிப்பீட்டை இழந்து விடுகிறது. மதிப்பீட்டை இழந்து விடுகிறது. இப்போ அப்படிதான், எது நம்ம கிட்ட இருந்தாலும் அது சில காரணங்களால் அல்லது முக்கியமான சில காரணங்களால் அது என்ன ஆயிடும், டிஸ்குவாலிஃபைடு. ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி தரீங்க, அந்த ஃபார்மிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய சரியான தரவுகளை, சரியான வரவுகளை இதில் வைக்காமல் நீங்கள் கொடுத்தால் அந்த விண்ணப்பம் என்ன செய்யப்படும், ரிஜெக்ட் செய்யப்படும். அப்படிதானே? இன்றைக்கு கூட ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது, அமெரிக்காவிற்கு நான் ஒரு முறை விசா அப்ளை செய்தேன், ரிஜெக்ட் ஆகிவிட்டது. இன்னொரு முறை விசா அப்ளை செய்தேன், ரிஜெக்ட் ஆகிவிட்டது. அப்போதெல்லாம் ஒரு ரூல் இருந்தது, இப்போதும் அந்த ரூல் இருக்கிறதா என்று தெரியவில்லை. 2 முறை தொடர்ச்சியாக அமெரிக்காவிற்கு ஒருவர் விசா அப்ளை செய்து ரிஜெக்ட் ஆகிவிட்டால் 2 வருஷத்துக்கு அவர் என்ன செய்ய முடியாது, திரும்ப அப்ளை பண்ண முடியாது. என்பன போன்ற சட்டங்கள் பல விஷயங்களுக்கும் அதனுடைய வெயிட்டேஜ்களுக்கு ஏற்ப இருக்கிறது. அப்படிதானே? அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது குவாலிஃபைடு ஆவதற்கும் அது டிஸ்குவாலிஃபைடு ஆவதற்கும் அது மதிப்பீட்டை பெறுவதற்கும் மதிப்பீட்டை இழப்பதற்கும் சில முக்கிய காரணங்கள் இருக்கும். அதுபோல மார்க்கம் சார்ந்த 1000 சேவைகளை கூட நீங்கள் செய்துவிட்டு போங்கள், தௌஹீத் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் அது எல்லாத்தையும் அது என்ன செஞ்சிடும், டிஸ்குவாலிஃபை செய்துவிடும். அப்படிதானே? கம கம வென்று மாஷா அல்லாஹ் நமது வீட்டிலே ஒரு இஞ்சி டீ போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கம கம்மனாலே பிரியாணி தான் போடணுமா, இஞ்சி டீ கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. கம கம்மனோட எல்லாரும் மீண்டும் பிரியாணி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சரியா? எல்லாம் மாஷா அல்லாஹ் பாலை ஊத்தி இஞ்சியை போட்டு கம 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 கன்னு என்று வந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு சொட்டு அதற்கு ஆகாத ஒன்றை ஏதாவது உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், மொத்த பால் என்ன செஞ்சிடும், திரைந்து விடும், மொத்த பால் வீணாகி போய்விடும். இப்படிதானே? இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேனே, இவ்வளவு நேரம் என்னுடைய அடுப்பு எரிந்ததே, இத்தனை லிட்டர் பாலை நான் ஊற்றி இருக்கிறேனே, இவ்வளவு சர்க்கரையை போட்டிருக்கிறேனே, இந்தியன் இஞ்சியை தேடி பார்த்து வந்து நான் நறுக்கியது அரைச்சி போட்டேனே என்று அதுக்கப்புறம் நீங்க புலம்பி என்ன பிரயோஜனம்? அப்ப எந்த ஒன்றையும் அது மதிப்பீட்டை பெற்றுக் கொள்வதற்கும் மதிப்பீட்டை இழக்க வைப்பதற்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுபோல நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த 1000 சேவைகளை நீங்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவைகள் அனைத்தும் ஒரு குவாலிஃபைடு என்கிற ஒரு தரத்திற்கு வருவதற்கு இது ரொம்ப முக்கியம். தௌஹீத் என்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து ஷேக் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ரொம்ப முக்கியமானது உஜூபுல் இல்மி வ கைஃபியத்து தலக்கி அஸ்ஸலீம். அதாவது கல்வியின் அவசியமும் அதை தூய்மையான வழியில் அடைவதும். அப்படிதானா? முதலெல்லாம் பிரச்சாரம் பண்ணி இப்போது கூட மாஷா அல்லாஹ் நம்முடைய மௌலவி யாசிர் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். இஸ்லாத்தை அதன் தூய்மையான வழியில் அடைய, இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வழியில் அல்லது தூய்மையான முறையில் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தாவா சென்டருக்கு வாருங்க அப்படின்னு அவர் அப்பப்போ அறிவிப்பு செஞ்சு நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது சில பேர் விமர்சிப்பாங்க, என்னடா தூய்மையா இங்கே தான், அப்ப நீங்க தான் தூய சக்தி, நாங்கெல்லாம் தீய சக்தியா அப்படி. அது என்ன தூய்மை? இந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தையை நாம் மட்டும் பயன்படுத்தவில்லை, மார்ஷல் இது போல மரபு வழி மார்க்கறிஞர்களும் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, தாங்கள் சொல்லுகிற கொள்கையை தூய்மை என்று சொல்கிறார்கள். அப்படிதானே? அதாவது நான் என்னை நான் தூய்மையானவன் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் சொல்லுகிற கொள்கை தூய்மையானது. ஏன்? தூய்மை என்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை எப்போது அது பெற்றிருக்கிறது, அதனுடைய அர்த்தத்தின் வீரியத்தை அது எப்போது பெற்றிருக்கிறது என்றால் அதில் கலப்படம் கலக்காத வரைக்கும் தான். தூய்மைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னத்தான்? ஒரிஜினாலிட்டி. அதுதான் அதுக்கு சரியான அர்த்தம். இப்ப இஹ்லாஸ்ங்கிறோமே, இந்த இஹ்லாஸ் என்பதற்கு எப்படி நம்ம முடிவு இருக்கிறோம்? இப்ப இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்க இஹ்லாஸ்னா என்னது? உள தூய்மைங்கிறோம். அது ஒரு அர்த்தம் தான், ஆனால் உண்மையாலுமே அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? கலப்படம் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். இஹ்லாஸாக நான் அல்லாஹ்வுக்கு செய்யறேன்னா என்ன அர்த்தம்? அதுல வேற யாருக்கும் அதில் கூட்டு இல்லை, வேற யாரையும் அதில் நான் சேர்க்கவில்லை. அப்ப எந்த ஒரு கலப்படமும் கலக்காமல் அதன் தூய்மையை, அதனுடைய ஒரிஜினாலிட்டியை, அதனுடைய தனித்தன்மையை அது இழக்காமல் இருக்கும் வரைக்கும் தான் அது என்னவா இருக்குது, அது தூய்மையாக இருக்கிறது. அதனாலதான் அது சலீம் அப்படிங்கிறோம், பாதுகாக்கப்பட்ட ஒரு கல்வி. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நாங்க மாத்தாம சொல்றோம். சஹாபாக்கள் எப்படி அதை புரிஞ்சாங்களோ, எப்படி அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை நாங்க மாத்தாம, எதையும் சேர்க்காம கோக்காம இணைக்காம, அதுல டிங்கரிங் தட்டாம, அதை அப்படி பண்ணாம இப்படி பண்ணாம. ஏனென்றால் எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னால் ஒரு இடத்துல இப்படித்தான் நாங்கள் ஒரு பயானை முடித்து விட்டு வருகிறோம். அப்போ வரும்போது ஒருத்தர் எங்க பயானை கமெண்ட் பண்றாரு. அப்ப இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. என்னங்க ஒரு மசாலாவாவே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, என்னையா மசாலா அப்படிங்கிற? இப்போ சும்மா வெறிஞ்சோர் அள்ளி அள்ளி சாப்பிட முடியுமா?
பிரியாணி ஏன் சகோதரர்களை நமக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது என்றால் அதில் போடப்படக்கூடிய மசாலா, அப்படித்தானே? அப்போ எல்லா இடத்திலும் மசாலாக்கள் இருக்கும் போதுதான் அது என்ன செய்யும், மெருகேற்றப்படும். நீங்க என்ன ராவா அப்படியே இருக்கிறத சொல்றீங்க? எங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்கன்னா, எங்க பள்ளிவாசல் என்னது, அவங்க அகிலே சுன்னத் வல் ஜமாத் எழுதி வச்சிருக்க, அங்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு 4 கதை இருக்கும். இப்படி ஒரு 4 கதை இருக்கும். அந்த 4 கதையில 4 விதமான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்தினார். ஒரு ஜனரஞ்சகமா இருக்கும். ஆனா உங்க இடத்துல வந்தீங்கன்னா அப்படியே ராவா அப்படியே சொல்றீங்களே. அன்னைக்கு எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல, ஆனா இன்னைக்கு தான் தெரியுது. ஏன் கலப்படம் இல்லாமல் நாங்கள் அப்படியே வைத்திருக்கிறோம் எங்களுடைய கல்வி, அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதானே? அப்ப அதைத்தான் நூலாசிரியர் நமக்கு அழகா சொல்றார். சொல்லிட்டு அதுக்கு சில ஆதாரங்களை கொண்டு வருகிறார். முதலாவது என்ன சொல்றாரு, காயிதத்துல் புகாரி அத்-தஹபிய்யா, காயிதத்துல் புகாரி அத்-தஹபிய்யா, இமாம் புகாரி அவர்கள் இயற்றிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இமாம் புகாரி, நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொன்னதாக நான் நினைவு கூறுகிறேன். ஏன் ஹதீஸ் சந்தையில், ஹதீஸ்களுடைய பாடச்சந்தையில், கல்வி சந்தையில் இமாம் புகாரி அவர்களுடைய அந்த ஆய்வுக்கும் அவர்களது நூலுக்கும் ஒரு தனிப்பெரும் இடம் இருக்கிறது என்றால், அவர்கள் மாஷா அல்லாஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தொகுத்தார்கள். அந்த ஹதீஸை ஆதாரமானதுதான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்தார்கள். எந்த விதத்திலும் ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு செய்தி அந்த மாலைக்குள் இணைந்துவிட முடியாத அளவிற்கு அந்த சங்கிலி தொடரை பாதுகாத்தார்கள் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், இமாம் புகாரி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தலைப்புகள், அந்த தலைப்புகளை பற்றியே தனி ஆய்வுகள் நடத்தப்பட்டு பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் PhD தீசிஸ் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவங்க புக் சும்மா, அதாவது இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தத்தை முழுமையா நீங்க படிக்கணும். அட்லீஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, அதனுடைய தலைப்புகளை பூரா ஒரு நாள் உட்கார்ந்து படிங்க. இப்ப எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு, நீங்க நெட்ல போனீங்கன்னா இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹதீஸ்களை படிங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதனுடைய தலைப்புகளை பூரா படிங்களேன். ஒருத்தர் இமாம் புகாரி அவர்கள் இயற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தின் தலைப்புகளை ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை அப்படியே படித்தாரே ஆனால், இதை தாண்டி மார்க்கம் சார்ந்த ஒரு கலை இருக்கிறதா, இதை தாண்டி மார்க்கம் சார்ந்த ஒரு கல்வி இருக்கிறதா, இதை தாண்டி மார்க்கத்தினுடைய உட்பிரிவுகள் ஏதேனும் இருக்கிறதா என்று அவர் யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் உள்ளே பொருந்தும் என்பதை தாண்டி அந்த தலைப்புகளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கணக்கச்சிதமாக அவர் அமைத்திருப்பார். அதிலே பாருங்கள் மாஷா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் தூய்மையான கல்வி அவர்கள் பெற வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை அவர் உணர்த்துவதற்கு ஒரு இடத்திலே தலைப்பை இப்படி வைத்திருப்பார், அல் இல்மு கபுல் அல் கௌலி வல் அமலி, சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் அறிவுதான் முக்கியம். அறிவு என்றால் நம்முடைய சென்ஸ் என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அது அக்கல். இல்ம் எனும் போது அது நாலேஜ், அது விஸ்டம், சரிதானா? எல்லாமே என்னுடைய லாஜிக்கல் ரீசனிங் குள்ளுக்கு தான் உட்பட வேண்டும் என்று நான் அடம் பிடிப்பது அது கல்வி அல்ல, அது ஒரு சென்ஸ், அது என்னது, ஒரு அக்கல். உதாரணமாக ஒருத்தர் சிந்திக்கிறார், ஏன் நான் கிப்லாவை முன்னோக்கி நின்று தான் தொழுகணுமா, கிப்லாக்கு பின்னாடி போய் நின்று தொழுதா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா, அல்லாஹ்க்கு தெரியாதா என்று ஒருவன் கேட்டால் நீங்கள் அவனை என்ன சொல்வீர்கள்? ஏன் நான் ஹஜ் உம்ரா நிறைவேற்றுறதுக்கு இங்க இருந்து காபத்துல்லாக்கு தான் போகணுமா, இங்கே உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சா அல்லாஹ்க்கு தெரியாதா, அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? அந்த காபத்துல்லாக்கு போய் நான் 7 வாட்டி தான் சுத்தணுமா, ஏன் 8 வாட்டி சுத்தினா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? நவுது பில்லாஹ் என்று ஒருவன் பேசினால் அவனுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சொல்லுங்க. அதே போல ஒழு செய்யும் போது, ஒழு செஞ்சாதான் நம்ம தூய்மையா, காலையிலே நாங்க தான் சுத்தபத்தமா குளிச்சுட்டு வந்துட்டோமே, அப்புறம் எதுக்கு நாங்க தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான், என்ன சொல்லுவீங்க? அது ஒழு செய்யும் போது 3 முறை தான் செய்யணும் அதிகபட்சமா, அதுக்கு மேல செய்யக்கூடாதா? சரி, ஒழு செய்யறதுக்கு தண்ணியே இல்ல, என்னையா செய்யணும்? சுத்தமான மண்ணை அப்படி தட்டி தூக்கி தயமம் செய்து தொழுவுங்கன்னு வருது, என்னையா இது? தொழுவைக்கு முன்னாடி உங்களை சுத்தப்படுத்துக்காக தண்ணி வச்சு கழுவுங்கன்னு வருது, நீ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா மண்ணுல போய் கையை வச்சு தட்ட சொல்ற அப்படின்னு ஒருத்தன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் சகோதரர்களே அறிவுபூர்வமானது என்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அறிவுபூர்வமானதல்ல. அப்படி நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்றால், அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னுடைய சென்ஸுக்கு என்ன நேர்முறையாக தெரிகிறதோ, எனக்கு எது சரி என புரிகிறதோ, எனக்கு எது இதுதான் லாஜிக் என்று நான் உணர்கிறேனோ, அப்படி நான் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்க ஆரம்பித்தால் எங்கேயும் நம்ம இருக்க முடியாது. இதே கேள்வியை நீ உன் மேனேஜர்கிட்ட கேட்பியா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆபீஸ்ல செய்யறோம், எல்லாமே நம்ம ஃபார்முலாக்கு உட்பட்டு ஆய்வு கூடத்திற்கு லேபுக்கு அனுப்பி அது எல்லாத்தையும் நீங்க பரிசோதனை பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? சரி, இன்னொன்னு அது இதை நம்ம ஒரு பொருந்தாத உதாரணம், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடியது அறிவுபூர்வமானது என்பதை தாண்டி சகோதரர்களே அது இதயபூர்வமானது, அது இஸ்லாமுத்தாம், முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைகிறீர்கள்.
இவ்வளவு காலம் ஆகியும் ஏன் இந்த ஹஜ் வரப்போகிறது என்கிற அந்த தென்றல் வீச ஆரம்பிக்கும் போதே இப்ராஹிம் நபியின் நினைவுகள் நமக்கு ஏன் வருகிறது? ஏனென்றால் அவரிடத்திலே காணப்பட்ட அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், ஒரு நிபந்தனைக்குட்படாத ஒரு கட்டுப்பாடு. கட்டுப்படுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றவுடன் உடனே அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்படி சகோதரர்களே, நாம் மார்க்கத்தின் விஷயங்களாக செய்வது எல்லாமே அது அறிவுபூர்வமானது, அறிவுக்குட்பட்டது என்பதை எல்லாம் தாண்டி அது இதயபூர்வமானது, அது உணர்ச்சி பூர்வமானது, அது அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற பக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், செயலுக்கும் அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் இல்ம் என்பது அவசியம். ஏன்? அன்னல் அமல பிலா இல்மின் பில் அகீததி ஹுவ அமலுன் ضال. யார் ஒருவர் தெளிவான அகீதாவை, தெளிவான கொள்கையை படிக்காமல் தெரியாமல் அவர் அமல் செய்கிறார் என்றால் அவர் ஒரு வழிகேட்டிற்குரிய ஒரு வேலையை செய்கிறார். அதே போன்று நூலாசிரியர் கொண்டு வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? அறியாமை காலத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்கிறார். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. எப்படி? தன்குது உரல் இஸ்லாம் இது அனஷா மல்லா யாரிஃபுல் ஜாஹிலியா. உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த கருத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த தூய்மையான அதனுடைய அந்த ஆகப்பெரும் சிறப்பை எப்போது அடைவான் என்றால் அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் அறிந்தால்தான். ஏன்? அறியாமை காலத்தில் எவ்வளவு மோசமா நாங்க இருந்தோம், எவ்வளவு ஒரு முட்டாள்தனத்தில் இருந்தோம். ஆனா எங்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு மாஷா அல்லாஹ் தூய்மைப்படுத்தியிருக்கிறது, எங்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு மேம்படுத்தியிருக்கிறது, செம்மைப்படுத்தியிருக்கிறது, எங்களை எந்த அளவிற்கு இஸ்லாம் அதாவது வார்த்தெடுத்திருக்கிறது, வளர்த்தெடுத்திருக்கிறது, மீட்டெடுத்திருக்கிறது, இஸ்லாம் எங்களை எந்த அளவிற்கு சுத்தம் செய்திருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு எப்போ புரியும் அப்படின்னா அறியாமை காலத்தில் அவன் செஞ்ச விஷயங்கள் தான். வணக்க வழிபாடுங்கிற பேர்ல ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நாங்க காபத்துல்லாவை வலம் வந்தோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, மதுவிலே நாங்கள் முடா குடியர்களாக இருந்தோம் என்பதை ஆரம்பித்து, குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து எல்லாவற்றிலும் நாங்கள் குட்டிச்சுவர்களாக இருந்தோம். ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான் எங்களை தூய்மைப்படுத்தியது, எங்களை மேன்மைப்படுத்தியது அப்படிங்கிற அந்த கருத்தை உள்வாங்குவதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்ன கூற்றை நூலாசிரியர் இங்கே ஆதாரமாக கொண்டு வந்து, அதுபோலதான் தௌஹீதின் சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஷிர்கின் விபரீதங்கள் என்னன்னு நீங்க தெரியணும். இப்படி அதனால் தான் ஷிர்கை பற்றி சொல்லும் போது, ஷிர்கினுடைய வகை மாஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் பாடம் எடுக்கும் போது முகஸ்துதியை பற்றி சொல்லும் போது அதனுடைய விபரீதத்தை மக்கள் எவ்வளவு அபாயகரமானதாக பார்க்க வேண்டும் என்றால் அதை இணை வைப்பின் இரண்டாவது வகை என்று அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு அது ஒரு நாசகார ஒரு சக்தி கொண்டது. அது உங்களுடைய அமல்களில் இணைந்து விட்டால் உங்கள் அமல்கள் எல்லாம் அழியக்கூடியது என்கிற அளவிற்கு அதை இணை வைப்பின் அடுத்த வகை அல்லது இரண்டாம் கட்ட இணை வைப்பு அல்லது சிறிய இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இணை வைப்பு சார்ந்த விஷயங்கள் ஏன் இந்த சமூகத்திலே கல்வியாக சொல்லித் தரப்படுகிறது என்றால் அப்போதுதான் அவர்களுக்கு தௌஹீதினுடைய ஜோதியும் ஒளியும் வெளிச்சமும் மேன்மையும் சிறப்பும் அந்த தௌஹீதின் மகத்துவமும் மகோன்னதமும் அவர்களுக்கு புரியும். சரியா? அது இரண்டாவது விஷயம். அடுத்து என்ன சகோதரர்களே, ஷேக் அவர்கள் நூலாசிரியர் ரொம்ப தெளிவாகவே பகிரங்கமாகவே சொல்லுகிறார். எப்படி? இஸ்திபாதி குத்துபில் அஷாஇரா வல் முஅ்தஸிலா வல் ஜஹமிய்யா, வழிகட்ட சிந்தனைகள் கொண்டவர்களாக இஸ்லாமிய தூய அகீதாவிற்கு எதிராக கல்வியை பரப்பக்கூடிய ஜஹமியா கொள்கையை சார்ந்த அல்லது முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்த அல்லது அஷாஇரா கொள்கையை சார்ந்த யாருங்க இவங்கெல்லாம்? சிம்பிளா இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில் எந்த வகையில் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த வழியிலிருந்து பிசகி வந்து தங்களுடைய சுய அறிவின் பிரகாரமோ அல்லது தங்களுடைய குருமார்கள் என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய அந்த அறிவின் பிரகாரமோ அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை பள்ளிக்கூடத்தை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்தி அதன் பிரகாரம் மன இச்சையின் பிரகாரம் கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் தான் இந்த வழிகட்ட பிரிவினர்கள். அப்ப உங்களுடைய கொள்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்களது அறிவின் தூய்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகட்ட பிரிவினர்கள் யாரிடத்திலும் போய் என்ன செய்யக்கூடாது, நீங்க பாடத்தை படித்து விடக்கூடாது. அதனால் தான் இங்கே உங்களுக்கு தாவா சென்டரில் போதிக்கப்படும் போது அவ்வப்போது தேவைக்கேற்ப இந்த வழிகேடர்களுடைய வழிகட்ட சிந்தனைகளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இது தனிப்பட்ட தாக்குதல் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்திய கொள்கையின் எந்த கலவையும் எந்த கலப்படமும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதே போன்று ஷேக் அவர்கள் நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படி? அல் குர்ஆன் மதரசத்து தௌஹீத், குர்ஆனை ஒருவர் சரியாக ஆழ்ந்த உணர்வோடு படித்தால் அவர் தௌஹீதினுடைய பள்ளிக்கூடத்தில் அவர் படித்ததை போல, குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பித்து குர்ஆனுடைய வசனங்கள் நெடுகிலும் நமக்கு எதைத்தான் போதிக்குது? அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லுகிறது. அதே போன்று நபிமார்கள் முதன்மைப்படுத்தியது, நபிமார்கள் பிரதானப்படுத்தியது தௌஹீதின் பால் மக்களை அழைப்பதுதான். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவிற்காக அனுப்பி வைக்கும் போது, யமன் தேசத்துக்கு அனுப்பி வைக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அனுப்புகிறார்கள். ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன? ஒரு யுக்தி, ஒரு தந்திரம் என்று சொல்லக்கூடாது. அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம போனோம்,
ஒரு பிசினஸை டெவலப் பண்ணணும்னா இந்த அடிப்படையில் தான் டெவலப் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் வைத்திருப்போம். அதுபோல தாவா சார்ந்த அழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு உக்தியை அல்லது யுக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுக்கும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க? ஃபல்தகுன் அவ்வல மா ததுஉ இலைஹி மின தௌஹீத், நீங்கள் அழைக்கக்கூடிய விஷயங்களின் முதன்மையானது தௌஹீதா இருக்கட்டும் அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, நபிமார்கள் ஆரம்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து அவர்கள் வழியில் வந்த நல்லோர்கள் எல்லோருமே தௌஹீதை தான் முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள், அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள். தௌஹீதை ஒருவன் தன் உயிரை விட மேலாக பாதுகாக்கும் காலமெல்லாம் அவன் ஒரு தூய்மையான கொள்கையிலே பாதுகாக்கப்பட்ட ஒரு வழியிலே பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே இருக்கிறான். அதனால் தௌஹீதை நம்ம என்ன செய்யணும்? முதன்மைப்படுத்தணும். அதனால் தான் தௌஹீதை அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நாம் வீரியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்வதற்காக தௌஹீதையும் வகைப்படுத்தி தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, அதாவது படைத்து பரிபாலிக்கும் விஷயத்திலும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் ஒருமைப்படுத்தணும், வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை மாத்திரம்தான் ஒருமைப்படுத்தணும். அதே போன்று அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் இதை யாருக்கும் பங்கு வைக்காமல் யாருக்கும் அதிலே கூட்டு சேர்க்காமல் அதை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தான் கொடுக்க வேண்டும் என்கிற அளவிற்கு தௌஹீதையே அதை ஒரு பிரிவுகளாக வகைகளாக பிரித்து இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு மாஷா அல்லாஹ் அறிஞர் பெருமக்கள் நமக்கு தௌஹீதை பற்றி போதித்திருக்கிறார்கள். ஆக இந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டது தௌஹீதினுடைய சிறப்புகளின் ஒரு அடுத்த கட்டமாக தௌஹீதின் அடிப்படைகளும் அதே போன்று சீர்திருத்த பாதையில் நபிமார்களுடைய பணி என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஷேக் அவர்களுடைய இந்த நூலிலிருந்து சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடும்போது அடுத்த வகுப்பிலே தெரிந்து கொள்ளலாம். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ அதன்படி கடைசி வரைக்கும் வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.